முழு நேரமாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, தங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு திறந்த வாழ்க்கைகளை கொண்ட, தாங்களை எதையும் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்காதவர்கள் என்பதனை உலகத்தின் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திறந்த புத்தக வாழ்க்கையை கொண்டவர்களாக அவர் தங்களை கட்டமைக்க வேண்டும். அப்படியானவர்கள் இன்று எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தலைமைத்துவம் என்பது தன்னியல்பாக வருவது, தன்னியல்பாக வந்து தானாகவே தான் சார்ந்த மக்கள் மத்தியில் தன்னை முன்னிறுத்துவது, அந்த மக்களுக்காக தன்னை இழந்து தன்னுடைய அர்ப்பணிப்புகள் ஊடாக அந்த மக்களுடைய முதன்மையை காரணமாக கொண்டு தன்னை இழப்பது, அதுதான் தலைமைத்துவம். தமிழ் மக்களுக்கு இன்று தேவையானது ஒரு முன்மாதிரிகள், மாடல்ஸ். அந்த முன்மாதிரிகளாக நாங்கள் பலர் எழுந்து வரும்போது அங்கு ஒரு சிந்தனை தளம் ஒன்று உருவாக்கப்படும், ஒத்த நிலைமை ஒன்று உருவாகும். தனி மனித அகம்பாவம், கர்வம் என்கின்ற விடயம் அங்கு முதன்மை பெறாது. பரஸ்பர புரிந்துணர்வு கூட அந்த விடயங்கள் முன்னெடுக்கும் போது மக்கள் நல்ல சார்ந்த விடயங்கள் இருக்கும். எனவே இன்று தமிழ் மக்களுக்கு தேவையானது தனி மனித தலைமை அல்ல, பல முன்மாதிரியானவர்கள் ஒன்று சேர்ந்து தேசத்தை, மக்களை முன்னோக்கி நகர்த்துகின்ற, முன்னோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒரு தளம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. ஒரு சிந்தனை தூண்டல் ஒன்று தேவையாக இருக்கின்றது. ஒரு சிந்தனையாளர்கள், செயற்பாட்டாளருடைய கூட்டு ஒன்று தேவையாக இருக்கின்றது. எங்களுக்கு முன்மாதிரிகள் நிரம்ப தேவை. ஏன் எங்களை நாங்கள் முன்மாதிரிகளாக கட்டமைக்க முடியாமல் இருக்கின்றோம்? ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் சட்டத்துக்கும் கொள்கைக்குமான யாழ்ப்பாண கற்க நிலையத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வின் போது ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது, அல்ல ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தமிழ் மக்களிடம் தலைமையில் வெற்றிடம் உண்டா, அதோட தனித்தலைமையா, அல்ல இணைத்தலைமையா, அல்ல தலைமையே இல்லையா, அல்ல அப்படி ஒரு வெற்றிடமே இல்லையா, எது உண்மை என்பது. முதலாவது தலைமைத்துவம். பல இடங்களில் ஒரு வாதம் இருக்கின்றது. இதுவரை காலமும் சில வேளைகளில் சில அரசியல் கட்சிகள் சொல்லும், நீங்கள் எங்களிடம் எல்லா பிரதிநிதித்துவத்தை எங்களிடம் தந்தால் நாங்கள் அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்ட பலம் கொண்ட கட்சியாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் இனிய இடங்களிலும் பேசி தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு தலைமை தாங்கி ஒரு அரசியல் தீர்ப்பை காண்போம். அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும். சிலர் எதிர்பார்ப்பார்கள், என்னை நீங்கள் குறிப்பிட்ட பதவிக்கு தெரிவு செய்தால், நியமித்தால் நான் அந்த காரியங்களை செய்து தருவேன், இல்லை என்றால் நான் அதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் பேசாமல் இருப்பேன். வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் எதிர்காலத்தில் வடமாகாண சபை நடந்து அதுக்கு ஒரு முதலமைச்சர் தெரிவு செய்யப்படுகிற யாராக இருக்கலாம் என்ற வாதம் இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் பல முனைப்புகளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு மிகவும் திட்டமிட்ட ஒரு முனைப்புத்தான். சிறுவயதில் படிக்கும்போது இந்த ஆசிரியர்கள் கட்டுரை எழுதும்படி சொல்வார்கள். கட்டுரையின் தலைப்பு, நான் இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆனால், மாணவர்கள் எழுதுவார்கள். இது போன்றுதான் இப்பொழுது, என்னை நீங்கள் முதலமைச்சராக தெரிவு செய்தால் நான் இப்படியெல்லாம் செய்வேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆளை முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோமாக இருந்தால் அவர் இப்படியெல்லாம் செய்வார். முதலமைச்சராக தெரிவு செய்யப்படாவிட்டால் அவர் என்ன செய்வார் என்றால் அவர் இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, அவர் வேறு எந்த வேலையை பார்த்து கொண்டிருப்பார். இது தலைமைத்துவம் அல்ல, இது ஒரு பதவி நிலையை பொறுப்பேற்கின்ற விடயம். தலைமைத்துவம் என்பது வேறு. தலைமைத்துவம் என்பது தன்னியல்பாக வருவது, தன்னியல்பாக வந்து தானாகவே தான் சார்ந்த மக்கள் மத்தியில் தன்னை முன்னிறுத்துவது, அந்த மக்களுக்காக தன்னை இழந்து தன்னுடைய அர்ப்பணிப்புகள் ஊடாக அந்த மக்களுடைய முதன்மையை காரணமாக கொண்டு தன்னை இழப்பது, அதுதான் தலைமைத்துவம். அது தனிப்பட்ட மனிதருடைய ஆளுமை சார்ந்ததாகவும் இருக்கலாம், அறம் சார்ந்ததாகவும் இருக்கலாம். எங்களுக்கு அப்படியான தனி மனித தலைமைத்துவங்கள் தான் எப்பொழுதும் முன்மாதிரியாக தெரிகின்றன. அது மதங்களிலும் கூட சரி, அல்லது அரசியல் செல்வர்களிலும் கூட. சமூக மாற்றத்துக்கு இந்தியாவில் அப்படி பல்வேறு சமூக மாற்றத்துக்கான இயக்கங்கள் வந்திருக்கின்றன. அதில் தனி மனிதர்களாக பலருடைய பெயர்கள் அங்கே இருக்கின்றன. அதையும் தாண்டி இந்த தனி மனிதர்களாக தலைமைத்துவத்தை, தங்களை தலைவர்களாக, அவர்கள் தாங்கள் தலைவர்களாகவே வருவதில்லை, தாங்கள் ஒரு முன்மாதிரியாகத்தான் வருகின்றார்கள். மக்கள் தான் பின்பு அவர்களை தலைவர்களாக சொல்லுகின்றார்களே தவிர அவர்கள் அந்த மக்களுக்கு முன்மாதிரி மட்டும்தான், அந்த மாடல் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தாங்கள் வகுத்துள்ள கொள்கைகளினாலும் தங்கள் வழி நின்று நடக்க விரும்பும் மக்களையும் வழி நடத்தி அழைத்து செல்கின்ற ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை கட்டியெழுப்புவார்கள். அங்கு பதவி நிலை, தகுதி, அங்கீகாரம் என்ற விடயங்கள் எல்லாம் முதன்மையானது அல்ல. அப்படியான முன்மாதிரி மாடல்கள் இருந்திருக்கின்றன. நாங்கள் அவர்களை தலைவர்கள் என்று சொல்வதில்லை. நாங்கள் எங்களுடைய குறிப்பிட்ட அரசியல் நோக்கங்களுக்காக அல்ல வேறு நோக்கங்களுக்காக முன்னின்று போராடியவர்களும் முன்னின்று வழி நடத்தியவர்களை மட்டும் தலைவர்கள் என்றும், அவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களது தீர்மானங்களிலிருந்து பின்வாங்க முடியாதவர்களாக இறுகி போகும்போது, அங்கு ஒரு பெரிய போராட்டமே தோற்று போகும்போது, அல்லது பெரிய அளவு விலையை கொடுக்க வேண்டி வரும்போது, அங்கு ஒரு தனி மனித தலைமை என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக மாறும்.
மாறுகின்றது. எனவே தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் பல முன்மாதிரிகள் தேவை. ஆனால் தனிப்பட்ட தனி மனிதர்களான தலைமைத்துவம் தேவையில்லை. நாங்கள் ஒரு பதவி அதிகாரத்தை ஒருவருக்கு கொடுத்து வாக்குப்பலம் மூலமோ அல்லது ஒரு நியமன கடிதம் மூலமோ நாங்கள் கூட்டு தீர்மானத்தின் மூலமோ ஒரு பதவி நிலையை அதிகாரத்தை கொடுத்து அதன் மூலம் அவர் தலைமை தாங்குவார், இல்லை என்றால் பேசாமல் தன்பாட்டில் இருப்பார் என்றெல்லாம் சொல்வதற்கான தலைமைத்துவம் தமிழ் மக்களுக்குரியதல்ல. தமிழ் மக்களுக்கு இன்று தேவையானது ஒரு முன்மாதிரிகள், மாடல்ஸ். அந்த முன்மாதிரிகளாக நாங்கள் பலர் எழுந்து வரும்போது அங்கு ஒரு சிந்தனை தளம் ஒன்று உருவாக்கப்படும், ஒத்த நிலைமை ஒன்று உருவாகும். தனி மனித அகம்பாவம் கர்வம் என்கின்ற விடயம் அங்கு முதன்மை பெறாது. பரஸ்பர புரிந்துணர்வு கூட அந்த விடயங்கள் முன்னெடுக்கும் போது மக்கள் நல்ல சார்ந்த விடயங்கள் இருக்கும். எனவே இன்று தமிழ் மக்களுக்கு தேவையானது தனி மனித தலைமை அல்ல, பல முன்மாதிரியானவர்கள் ஒன்று சேர்ந்து தேசத்தை மக்களை முன்னோக்கி நகர்த்துகின்ற, முன்னோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒரு தளம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. ஒரு சிந்தனை தூண்டல் ஒன்று தேவையாக இருக்கின்றது. ஒரு சிந்தனையாளர்கள் செயற்பாட்டாளருடைய கூட்டு ஒன்று தேவையாக இருக்கின்றது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்தின் உபவிதியும் அவர்களை கட்டுப்படுத்தாது. அதுதான் அறம். எங்களுடைய நிறுவனத்தின் பொது விதி, உபவிதி, கட்சி விதி, நிறுவன விதி, இதன்படி எல்லாம் இது செய்ய முடியாது என்று சொல்லி எல்லாம் சொல்வது, இதெல்லாம் ஒரு தேசத்தை தலைமை தாங்குவதற்குரிய விடயமே அல்ல. மக்களை தலைமை தாங்குகின்ற முன்மாதிரியான அந்த முடலுக்கு அவர்களைத்தான் தேச பிதா என்று சொல்லுகின்றார்கள், மக்களின் வழிகாட்டிகள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இன்று தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு விடயம்தான் தேவையாக இருக்கின்றது. அப்படி வருபவர் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய பரந்த மனத்தை கொண்டவராக, வியாபித்த சிந்தனைகளை கொண்டவராக, ஏனைய முரண்பாட்டு நிலைகளில் உள்ளவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொண்டவராக இருப்பார். தான் வழிகாட்டுகின்ற வழிநடத்துகின்ற மக்கள் மத்தியில் கூட உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு சமன் செய்வது என்பது அவர்களுக்கு அகநிலையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களது வார்த்தை மிகவும் பெருமதியானதாக இருக்கும், சிந்தனை மிகவும் நேர்மையானதாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு இன்று அதுதான் தேவையாக இருக்கின்றது. அதுவும் நிச்சயம் ஒரு முதிர்ந்த நிலையில் தான் வர வேண்டும் என்பதல்ல, இளந்தலைமுறையில் கூட வரலாம். இன்று ஐரோப்பிய நாடுகளில் கூட பல இளம் அரசியல்வாதிகளாக வந்துள்ளவர்கள் நல்ல சிந்தனையின் ஊடாக இள வயதிலேயே மக்களால் விரும்பி தெரிவு செய்யப்படுகின்றவர்களாக மாறியுள்ளார்கள். அவங்களுடைய இளமை அவர்கள் சார்ந்த கட்சி என்பதை விட அவர்கள் அந்த மக்கள் முன் வெளிப்படுத்துகின்ற அந்த ஆகர்ஷணம் மிக்க அந்த தலைமைத்துவம் தான் அங்கு முக்கியமாக இருக்கின்றது. அவர்களது கட்சியின் கொள்கைகளை விட அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வுகளும் அந்த வழிகாட்டல்களும் தான் அந்த மக்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கின்றது. இது ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கின்றது, நியூசிலாந்திலும் நடந்திருக்கின்றது, ஜெர்மனியிலேயும் நடந்திருக்கின்றது, ஐரோப்பாவின் பல தேசங்களில் நடந்திருக்கின்றது. எனவே வயது ஒரு முன்னிபந்தனை அல்ல. முதிர்ச்சியாக இருக்க வேண்டும், முதுமை அடைந்திருக்க வேண்டும், அல்ல குறிப்பிட்ட பருவத்தை தாண்டி இருக்க வேண்டும் என்றல்ல, எல்லாம் இல்லை. ஆனால் அதற்காக 16கள் 20களுக்குள் வரக்கூடிய இளையோர்கள் என்பவர்களுடைய அவருடைய சிந்தனை பக்குவம் அடைய முன்பு, உயிரினங்களுடைய தோற்றத்தில் முக்கியமான நிலைமை, அந்த பக்குவம் அடைய முன்பு அவர்கள் இந்த சில விடயங்களை சிந்திப்பதில் சங்கடங்கள் இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் ஒரு அதிமானிடர்களாக பிறக்க வேண்டும். எனவே இன்று எங்களுக்கு தேவை ஒரு புதிய முன்மாதிரிகள் தேவையாக இருக்கின்றது. முழு நேரமாக தங்களை அர்ப்பணிக்க கூடிய, தங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு திறந்த வாழ்க்கைகளை கொண்ட, தாங்களை எதையும் பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்காதவர்கள் என்பதனை உலகத்தின் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திறந்த புத்தக வாழ்க்கையை கொண்டவர்களாக அவர் தங்களை கட்டமைக்க வேண்டும். அப்படியானவர்கள் தான் இன்று எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அவர்கள் நாங்கள் யாருடன் முரண்படுகின்றோமோ அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய பயங்களையும் அவர்களுடைய நியாயமான அபிலாசைகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்போ இலங்கையில் தமிழர் பிரச்சனை என்கின்றோம். சிங்கள மக்கள் தங்களுடைய பிரச்சனை, சிங்கள மக்களுடைய பிரச்சனை, சிங்கள மக்களுடைய பாதுகாப்பு, சிங்களமுடைய இருப்பு என்று பார்க்கின்றார்கள். எங்களுடைய சிந்தனை மிகவும் குரூரமானது. நாங்கள் இலங்கையில் தமிழர் பிரச்சனை என்பது உண்மையாக இலங்கையினுடைய தேசிய இன பிரச்சனையினுடைய ஒரு பௌதிக பக்க விளைவை தவிர அதல்ல முதன்மையானது. இலங்கையின் தேசிய இன பிரச்சனை என்பது பல தேசிய இனங்கள் அச்சமற்று தாங்கள் வாழக்கூடிய, தங்கள் பண்பாட்டையும் மொழியையும் வாழ்நிலையையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் கட்டமைக்கக்கூடிய பாதுகாப்பு உணர்வை கொண்டிருக்கக்கூடியதான ஒரு நாடு எதுவோ அப்படி சிந்திக்கும் போது தமிழர் பிரச்சனை, சிங்களவர் பிரச்சனை, முஸ்லிம்கள் பிரச்சனை என்று பார்க்க மாட்டோம். இலங்கையின் பிரச்சனை என்பதே பரஸ்பரம் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தேசத்தில் எவ்வாறு பரஸ்பரம் எல்லோருக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்து
மற்றவர்கள் மனதில் தங்களுடைய வாழ்வு பற்றிய ஒரு அச்சங்கள் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழலை கட்டியெழுப்புவதுதான் இலங்கையுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். அதற்காக ஏற்கனவே இருக்கின்ற இந்த அரசியல் வாய்ப்பாடுகள், எண்ணிக்கை பெரும்பான்மை வாக்கு பலத்தினால் கட்டமைக்கப்படுகின்ற ஓரின ஆட்சியினுடைய குரூரமான ஆசைகள், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பலியாகி கூடக்கூடாது. ஆனால் இப்பொழுது இந்த இலங்கை தீவிலே இந்த சிந்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது சிங்களவன் தமிழன், அது ஒரு வேற ஜாதி, நாங்கள் ஒரு வேற ஜாதி, ஏதோ நாங்கள் அதிமானுடர்கள், அவர்கள் எங்கே ஒரு காட்டுக்கள் இருக்கின்ற முரட்டு கூட்டம், இப்படியெல்லாம் எங்களோட சிந்தனை ஆரம்பத்தில் எங்களுக்கு ஊட்டப்பட்டது, அல்லது எங்களால் அப்படித்தான் புரியப்பட்டது. பின்பு இந்த அரசியல் யுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாம் கூர்மை அடையும் போது அது இன்னும் ஒரு அரசியல் பரிமாணத்தில் கூர்மை அடைந்தது. இவர்களுடன் வாழவே முடியாது, இவர்கள் அவ்வளவு குரூரமானவர்கள், இவரோட வாழ்வது என்பது நினைத்து பார்க்கவே முடியாது, நாங்கள் எப்படியோ இந்த தேசத்தை பாதியாக வெட்டி எடுத்து எல்லை போட்டு வேலி போடத்தான் வேண்டும், அப்படியெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருந்தது. பின்பு நாங்கள் சிந்தித்ததை நியாயப்படுத்துவதற்காக அல்லது சிங்கள மக்களுடைய விடாப்பிடித்தனத்தை மறுப்பதற்காக நாங்கள் பெற்ற கல்வி அனைத்தும், அது அரசியலாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், குடியியலாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், சர்வதேச நீதியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இந்த நாங்கள் விரும்புகின்ற அந்த வில்லைகளுக்குள்ளால் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பச்சை கண்ணாடி போட்டிருந்தால் பச்சையாகத்தான் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டம் கொண்டு வருகின்றது. ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு காலமாக 7 தசாப்தம் 8 தசாப்த காலமாக தீர்க்கப்பட முடியாமல் இருக்கின்றது? ஏன் சர்வதேசம் கூட இந்த விடயத்தில் தமிழ் மக்களுடைய நியாயங்களை புரிந்து கொள்ள தவறுகின்றன? இதற்கு பின்னால் உள்ள யதார்த்தங்கள் என்ன என்ற விடயங்களை அகநிலையில் இருந்தும் புறநிலையில் இருந்தும் சிந்திக்கும் போதுதான் இன்னும் ஒரு காட்சி எங்களுக்கு தெரிகின்றது. இதனை நாங்கள் ஒரு பெரிய தளத்தில் கொண்டே வைத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு முழுமையான மாற்றம் வராமல் இந்த துண்டு துண்டாக வருகின்ற மாற்றங்களால் இந்த விடயத்தை செய்ய முடியாது. இது ஒரு உயிரியல் சார்ந்த இணைப்பு. எங்களுடைய உடம்பில் ஒரு 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 கதிரை மேசை உயிரில்லாத பண்டங்களை பொறுத்தவரை அவருடைய ஒரு உறுப்பு உடைந்து விட்டால், ஒரு உறுப்பு சீர்குலைந்து விட்டால் அதை கலட்டி எடுத்து விட்டு வேறு ஏதோ ஒரு சாமானை போட்டு பூட்டி அதை முழுமையாக நாங்கள் பயன்படுத்த முடியும். நாங்கள் பூட்டுகிறதே மற்ற தளபாடத்துடைய மற்ற பகுதிகள் ஏற்கக்கூடாது என்று சொல்லியெல்லாம் இல்லை. ஆனால் இது உயிரியல் சார்ந்தது. தனியே அரசியல் ரீதியான தீர்மானங்கள், தனியே ஒரு சட்ட ரீதியான தீர்மானங்கள், தனியே ஒரு அரசியல் வடிவங்கள், தனியே ஒரு அரசியலமைப்பு முயற்சிகள் இவர்கள் செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்வதற்குரிய அந்த ஜடம் அல்ல இந்த வாழ்வு. இது உயிர் தன்மை கொண்டது, ஆர்கானிக் என்று சொல்வார். எனவே இங்கு என்னுடைய உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு மாற்றி வேறொரு உறுப்பை போடுவதென்றால் உறுப்பை என்னுடைய உடம்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பினுடைய ஏனைய அங்கங்களுக்கும் பொருத்தக்கூடியதாக அந்த பொருத்தப்பட்ட உறுப்பின் பண்புகள் அமைந்திருக்க வேண்டும். இந்த ஆர்கானிக் என்று சொல்வார். இந்த ஆர்கானிக்கில் நாங்கள் ஒரு விடயத்தை தனியாக ஒரு வெறும் அரசியல் மாற்றத்துக்கால, அரசியலமைப்பு மாற்றத்துக்குள்ளால, ஒரு அதிகார பரவலுக்குள்ளால, அல்ல ஏதோ ஒரு விஷயத்தை காவல்துறையையும் காணியையும் எங்களுக்கு தருவதன் மூலமோ அல்லது எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரங்களை கூட்டி தருவதன் மூலமோ தீர்த்து விடலாம் என்கின்ற நினைக்கின்றதெல்லாம் பொய்மை. அப்ப இந்த ஆர்கானிக் என்றதில் உள்ள அந்த உயிரி தன்மை உள்ள என்ற விடயத்தில் இணைந்து வாழுகின்ற அனைத்து சமூகங்களுடைய பண்பாடு, நம்பிக்கைகள், மதங்கள், பயங்கள், அவர்கள் தங்களுடைய வரலாறு பற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான கற்பிதங்கள், உண்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிங்கள மக்கள் இப்பொழுது இன்னும் ஒரு காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் மகாவம்சம் தான் அவருடைய வரலாற்று இதிகாசம் மூலம். 2500 ஆண்டுகளுக்கு முன் விஜயன் என்கின்ற லாலா தேசத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒருவனும் அவனுடைய தோழர்களும் வந்து குடியேறுவதன் மூலம் இந்த தேசத்தில் சிங்கள மக்கள் உருவாகினார்கள் என்கின்ற வாதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் விஜயன் பரம்பரை அல்ல சிங்கத்தின் இரத்தத்தை கொண்டவர்கள் என்றெல்லாம் கருதுகோள்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று அந்த சிந்தனைகளிலிருந்து தங்களை விடுவிக்க துவங்கி இருக்கின்றார்கள். விஜயன் இலங்கை தீவுக்கு வந்ததுக்கு எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களும் மகாவம்சம் என்கின்ற இதிகாசத்துக்கு அப்பால் இல்லை. அதே போன்று இப்படி ஒரு விஜயன் என்கின்ற இளவரசனை அவனது தந்தை அந்த தன்னுடைய நாட்டிலிருந்து நாடு கடத்தினார் என்றதற்கு கூட நாடு கடத்தப்பட்ட தேசம் என்கின்ற இடத்தில் எந்த ஒரு ஆதாரங்களும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. தொல்லியல் எச்சங்களும் இல்லை, இதிகாசங்களும் கூட இல்லை. விஜயன் நாடு கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட லாலா தேசமோ லாட்டா தேசமோ அது எங்கிருக்கின்றது கூட ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது. சிலர் கூறுகின்றார்கள் குஜராத்தில், இந்தியாவுடைய மேற்கு கரையோர குஜராத்தில் இருந்தது. இன்னும் சில பேர் நம்புகின்றார்கள் இந்தியாவின் கிழக்கு கரையோரமாக வங்காளம் சார்ந்த இடங்கள் இருக்கு. எல்லாம் வெறும் இதிகாசங்கள் மட்டும்தான். இப்பொழுது சிங்கள மக்கள் தங்கள் கட்டி வைத்த இதிகாசங்களால் தங்களை கட்டமைத்து இவ்வளவு உருவாக்கிய பின்பு இப்பொழுது அந்த இதிகாசங்களை கைவிட துவங்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது சிங்கள அரசியல்வாதிகள் மட்டும் அந்த இதிகாச புத்தகங்களை கையில் வைத்திருக்கின்றார்களே தவிர சாதாரண புத்திஜீவிகளும் அறிவுஜீவிகளும்
சிந்தனையாளர்களும் அந்த இதிகாசத்தை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் இந்த நாட்டில் தொல்லியல் வரலாற்றை தேடி பின்னோக்கி பயணிக்க துவங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 35,000 துவக்க 45,000 வருஷத்துக்கு முன்பு இருந்ததாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு, மனித எலும்புக்கூடு, பலாங்கொடை மேன் என்று சொல்லி இதற்கு பேர் வைத்திருக்கின்றார்கள். பலாங்கொடை மனிதன் என்று, ஆதிகால கற்கால மனிதன். அவன் தங்களுடைய வரலாற்றின் துவக்கமாக இருந்திருக்க கூடாதா என்று தேடல் அவர்களுக்கு துவங்கி இருக்கின்றார். ஏன் அதற்கும் இன்னொரு படிவேல போய் தமிழ் மக்கள் தங்களுடைய ராமாயணத்தில் கூறுகின்ற ராவணன் என்கின்ற மன்னன் அவன் இந்த தீவில் வாழ்ந்தான் என்று சொன்னால், அந்த ராவணன் பூமி இந்த இலங்கையாக இருந்தால் இந்த ராவணனுடைய எச்சத்தின் அடிச்சுவடாக நாங்கள் இருக்க மாட்டோமா என்று சொல்லி ஒரு தேடல் ஒன்று சிங்கள மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அண்மையில் கூட பத்திரிகையில் ராவணனுடைய 12 விமானங்கள் பல இடங்களில் இலங்கைக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி தேடப்படுகின்றது. எனவே அடிப்படையில் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வரலாற்றை இந்த உலகத்தில் அறியப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தொல்லியல் வரலாற்றோடு எவ்வாறு பொருத்தி பார்க்கலாம் என்று தேட வலிக்கிட்டிருக்கின்றார்கள். தாங்கள் இந்த தீவின் மானுட குடிகளின் பூர்வீகத்திலிருந்து வளர்ந்தவர்கள் என்று சிந்தித்து துவங்கி இருக்கின்றார்கள். எனவே சிந்தனை என்னும் ஒரு தளத்துக்கு நகர்த்தப்படுகின்றது. அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வரலாறு வெறுமனே ஒரு 2500 வருஷத்துக்குரியது அல்ல, அதையும் தாண்டியது என்று கூற வருகின்றார்கள். 2500 வருஷங்களுக்கு முன்பு இருந்த மனிதனுடைய மொழி அது இன்றைய தமிழாகவும் இருக்க முடியாது, இன்றைய சிங்களமாகவும் இருக்க முடியாது. அது இந்த தமிழுக்கு முன்னிய தமிழி என்று சொல்லுகின்றார்கள், தமிழ் பிராகிருதம் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று சிங்கள புத்திஜீவிகள் சிங்கள பிராகிருதம் என்று என்றார்கள். பின்பு அந்த 2 பிராகிருதம் எங்கேயோ ஒரு இடத்தில் போய் ஒரு இடத்தில் முட்டப் போகின்றது. எனவே எங்கு வேறொரு இடத்தில் இந்த தீவில் வாழ்ந்த மக்கள் காலத்துக்கு காலம் பிற்காலத்தில் குடியேறி வந்த மக்களுக்கு முன் ஏதோ ஒரு மக்கள் இந்த தீவில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற உண்மை ஒன்று இப்பொழுது நிதானமாக உணரப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாங்கள் இன்னமும் அதற்கு போக தயாராக இல்லை. தென்னிந்தியாவில் இன்று கீழடியில் கண்டெடுக்கப்படுகின்ற சான்றுகளை வைத்துக் கொண்டு சங்க காலத்தில் குறிப்பிட்ட அந்த ஊர்கள், அந்த வாழ்க்கை முறைகள் கொண்ட ஒரு நகர நாகரிகம் அந்த கீழடியில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி இந்த பொது நூற்றாண்டு என்று சொல்லுகின்ற பொது நூற்றாண்டுக்கு முன்னான 2ஆம் நூற்றாண்டு அல்ல அதற்கு முந்தைய 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு சமமாகத்தான் யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டையில் 1980களில் கண்டெடுக்கப்பட்ட அந்த முத்திரை, ஒரு வர்த்தக முத்திரை, பெருங்கற்பண்பாட்டு தாலியுடன் கூடிய ஈமச்சடங்குகளுடன் கூடிய அந்த முத்திரை, அதுவும் கிட்டத்தட்ட அந்த பொது நூற்றாண்டுக்கு 2 நூற்றாண்டு கடந்து செல்கின்றது. அதே போன்று இன்று கந்தரோடையில் பௌத்த தூபிகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் பௌத்தம் என்பது வேறு, சிங்கள பௌத்தம், தமிழ் பௌத்தம் என்பது வேறு பௌத்தம் என்று சொல்லுகின்றார்கள். கடந்த வருடம் அந்த லிடார் என்று சொல்லுகின்ற ஒரு அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலத்துக்கு கீழ் உள்ள விடயங்களை ஆய்வு செய்த போது அங்கு கண்டெடுக்கப்பட்ட விடயங்களும் அதில் சேகரிக்கப்பட்ட சில விடயங்களை அந்த கார்பன் 40 என்கின்ற முறை மூலம் செய்த போது அதுவும் கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் பின்னோக்கி செல்கின்றது. இப்பொழுது புள்ளியை போட்டு பார்த்தால் கீழடி, ஆனக்கோட்டை, கந்தரோடைகள் எல்லாம் ஒரே அரசியல் நிர்வாகத்தின் கீழ் இருந்தவை அல்ல. ஆனால் ஒரு வர்த்தக தொடர்பு கூட, ஒரு வியாபார தொடர்பு கூடாக இணைக்கப்பட்ட மாந்தர்களின் குடியிருப்புகளை கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றன. நாங்கள் இவற்றையெல்லாம் உணர மறக்கின்றோம். நாங்கள் இந்த மண்ணில் எவ்வளவு 3000 வருடங்களுக்கு முற்பட்ட மனிதனுடைய தொடர்ச்சியாக உள்ளவர்களும் பிற்காலத்தில் குடியேறியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த தொடர்ச்சியை விட்டுவிட்டு அந்த வரலாற்றின் ஆழத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருமை தன்மையை விட்டு புரிந்து கொள்ள மறத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், ஒரு 400 வருடம் ஆட்சி செய்த எங்களுடைய ராசதானிகளை பற்றியும் எங்களுடைய மன்னர்களை பற்றியும் இப்பொழுது நாங்கள் பெருமை பேசி கொண்டிருக்கின்றோம். அது பெருமைப்படக்கூடிய விடயங்கள் தான். ஆனால் அது வெறுமனே ஒரு 400 வருஷத்து வரலாறு. இது நாங்கள் பேசுவது 3000 4000 வருஷத்துக்கு முன் மானிடர்களாக இருந்த இந்த தீவில் இருந்த மக்களுடைய வரலாறு. இனி நாங்களும் உங்களுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். எங்கே அந்த வரலாறுகள் எல்லாமே கடைசியில் ஒரு மானிட குழுமம் என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றது. எவ்வாறு பிரிந்து ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பிரிந்து பல ஊர்களுக்கும் போன பின்பு அந்த குடும்பத்தின் வாழ்வு முறையில் மாற்றம் வருகின்றது, மொழியில் மாற்றம் வருகின்றது, பிள்ளைகள் பிறக்கின்ற புதிய தலைமுறை பிள்ளைகளுடைய நடைமுறையில் வாழ்க்கை வருகின்றது, சாப்பாட்டு முறையில் எல்லாமே மாறுகின்றது. கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற விடயம். ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து ஒருவர் ஸ்காண்டினேவியன் நாடுகளுக்கு போகின்றார், டென்மார்க்குக்கு போகின்றார், இன்னும் ஒருவர் ஜெர்மனிக்கு போகின்றார், இன்னொருவர் லண்டனுக்கு போகின்றார், இன்னும் ஒருவர்
அமெரிக்காவுக்கு போகின்றார் என்று சொன்னால் இந்த 4 பேர்களும் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளும் வரும்போது ஒரே பண்பாட்டை கொண்டிருப்பார்களா, ஒரே மொழியை கொண்டிருப்பார்களா, ஒரே உணவு பழக்க வளத்தை கொண்டிருப்பார்களா, ஒரே சிந்தனையை கொண்டிருப்பார்களா? இல்லை. கண்ணுக்கு முன்னால் நாங்கள் தெரிகின்ற அனுபவிக்கின்ற அந்த உதாரணத்தை ஏன் எங்களுடைய வரலாற்று காலத்துக்கு போட்டு பார்க்க முடியாது? இங்கே அவருடைய பேரனுக்கோ பேத்திக்கோ பூட்டனுக்கோ நெருக்கடி ஒன்று ஏற்படும் போது எல்லா பிள்ளைகளும் பேர பிள்ளைகளோடு வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் வளர்ந்து வந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் அந்த வாழ்க்கை முறையும் பிரதிபலித்துக் கொண்டுதான் இங்கு வருகின்றார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரலாற்றை புரிந்து கொள்வது என்பது முக்கியம். இன்று எங்களுக்கு முன்மாதிரிகள் தேவை என்று சொன்னால் வரலாற்றின் உண்மையான பக்கங்களை எங்களுக்கு சொல்லித் தருவதற்கு. எங்களில் எத்தனை பேருக்கு இந்த தீவில் வாழுகின்ற மக்களுடைய மானிட பண்பாடு, மானிடவியல் வரலாறு தெரியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நாங்கள் வெறுமனே வரலாறு என்ற பெயரால் அரசர்களின் பெயர்களையும் ஆட்சிகளின் பெயர்களையும் அவர்களது மனைவிகளின் பெயர்களையும் அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர்கள் செய்த வீர சாகசம் என்ற பெயரால் செய்த அநியாயங்களை தான் நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்கின்றோம். நாங்கள் மானிட வரலாற்றை படித்ததே கிடையாது, எங்களுக்கு சொல்லி தந்ததும் கிடையாது, எங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் அதை காவி தந்ததும் கிடையாது. ஏனென்றால் எங்களை இந்த ஆட்சியாளர்களை மையப்படுத்தியதாக எங்கள் சிந்தனைகளை குரூரப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு இப்பொழுது சிந்திக்கின்றவர்கள் யார் தேவை? எப்படியான புதிய சிந்தனையாளர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக வர வேண்டும்? அப்படி வரும்போது எங்களுடைய மனதில் இருக்கின்ற இறுக்கங்கள் எல்லாம் தளரும், எங்களுடைய வக்கிரங்கள் எல்லாம் குறையும், பயங்கள் எல்லாம் அற்றுப்போகும். அப்படி வரும்போது நாங்கள் சுதந்திரமாக இணையுடன் இணைந்து செயற்படக்கூடியதாக இருக்கும். எனவே என்று எங்களுக்கு தேவையாக இருப்பது தலைமைத்துவம் என்பது என்னவென்று சொன்னால் ஒரு புதிய சிந்தனை தளம். அது ஒரு தனி மனிதன் சார்ந்ததாக இருக்க முடியாது. தனி மனிதர்கள் வரலாம், அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கலாமே தவிர தலைவர்கள் என்ற பெயரால் செங்கோல் எடுத்து ஆள முடியாது. தலைவன் சொல்லுகின்றான், அவன் வழியில் நாங்களே நடப்போம் என்று சொல்லுகின்ற அந்த மரபு இங்கே இருக்க முடியாது. எங்களுக்கு முன்மாதிரிகள் நிரம்ப தேவை. ஏன் எங்களை நாங்கள் முன்மாதிரிகளாக கட்டமைக்க முடியாது இருக்கின்றோம்? நாங்கள் பின்பற்றுகின்ற அனைத்து மதங்களும், அது இந்து மதமாக இருக்கலாம், சைவ மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், கத்தோலிக்க மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், அல்ல வேறு எந்த மதமாக இருக்கலாம். எல்லா மதங்களும் முன்னுக்கு ஒருவரை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டுதான் நடக்கின்றோம். அது புத்தராக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், முஹம்மது நபியாக இருக்கலாம். இங்கே என்ன நடக்கின்றது சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் செய்கின்றோம். எனவே எங்களை முன்மாதிரியாக வழிபடுத்துவதில் எங்களுடைய மதங்கள் எப்பொழுதும் எங்களை ஊக்குவித்திருக்கின்றன. நாங்கள் அதனை வெறும் சடங்குகளாக மட்டும் பின்பற்றுகின்றோம். எனவே எங்களுக்கு அந்த தளத்திலும், மதம் என்கின்ற தளத்திலும், இறை நம்பிக்கை என்ற தளத்திலும், மதங்கள் கூறுகின்ற பொது நிலைப்பாடு என்ற தளத்திலும் பேச வேண்டியவர்கள் நிரம்பது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் காணுகின்ற மத தலைவர்கள் என்பவர்கள் எல்லாம் ஒரு நிறுவனங்களின் நிர்வாகிகளாக மாறிவிட்டார்கள். மக்களை அறநிலையில் வழிநடத்தப்படுவதற்காக மக்கள் தங்களுக்கு தேவையானதை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் புதிய ஒரு தளத்துக்கு பிரவேசிக்க வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிந்தனையை எங்களுக்குள் பகிரங்கப்படுத்த வேண்டும், பகிர வேண்டும். வெறுமனே வாய்ப்பேச்சுக்காரர்களாக, வெறுமனே ஒரு பகுதி நேரமாக பொழுதுபோக்காக எங்காவது கதைத்து விட்டு மறந்து போபவர்களாக அல்ல மறைந்து போபவர்களாக எங்கள் வாழ்க்கையை தொடர முடியாது. எங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் பெருமதியானது, ஆழமானது. அதற்கான வழிமுறையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நாங்கள் மற்றொரு காணொளியில் கூட நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும்.